செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா எலி தொல்லை ரொம்ப எல்லாருக்கும் கஷ்டத்தை தான் கொடுக்குங்க. நம்ம பிரச்சனையாக ஆகிடும். பாருங்கள், பூனை வேற காவலுக்கு இருக்குது, ஆனால் எலியை பிடிக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மைதா மாவு எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு எண்ணெய் போட்டு பிணைஞ்சி வச்சுருக்கோம். இதை வச்சு அதுக்கு பர்பி மாதிரி பண்ணி கொடுத்தோம்னாக்கா அது என்ன பண்ணனா சாகாது. ஆனால் அது சாப்பிட்டுட்டு வயிறு அப்செட் ஆகி எங்கன்னா ஓடி போயிடும். நம்ம வேறு எலியை சாகடிக்கிற மருந்தெல்லாம் வச்சோம்னா அது வீட்டுக்குள்ளேயே எங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப நமக்கு ஸ்மெல் கொடுத்து நம்ம அதை ஒழிக்கிறதுக்குள்ளே அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். இந்த மெத்தட் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் பேராசிட்டமால் மாத்திரை எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ பேன் பண்ணிட்டாங்க, நம்ம கூட சாப்பிடக்கூடாதுன்ட்டு. அதனால் எலி சாப்பிட்டு சாகட்டும்னு சொல்லிவிட்டு அந்த மாத்திரையை பொடி பண்ணி அதில் போடுறதுக்காக அந்த மாத்திரையை எடுத்து வச்சுருக்கேன். கூட கொஞ்சம் நம்ம நிலக்கடலை, கொஞ்சம் தனி மிளகாய் பொடி, இதெல்லாம் சர்க்கரை கொஞ்சம் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த மாத்திரையை நல்லா பொடி பண்ணி நம்ம இந்த பர்பி மாதிரி பண்ணி எலிக்கு வச்சோன்னு வச்சுக்கோங்க. அது அழகாக சாப்பிட்றோம், உடனே சாப்பிட்றோம். இது வச்ச உடனே எனக்கெல்லாம் அது இழுத்துட்டு போய் அந்த பள்ளத்துலேருந்து மண்ணை எடுத்து மலை மாதிரி குவிச்சு வச்சுது பாருங்கள். அதுக்கு இது இப்போ வச்சுட்டு இப்படி போயிட்டு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்குறோம், உடனே அது இழுத்துட்டு போயிருக்கு. அதனால் இதை சாப்பிட்டு எங்கேனாச்சும் ஒரு வயிறெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அன்றைக்கி நைட்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்காது, மறுநாள் அதுக்கு அப்செட் ஆகிடும். அப்புறம் எங்கேனாச்சும் அது ஓடி போயிடும். எனக்கு இந்த எலி தொல்லை இல்லை. அதனால் இப்போ இந்த மெத்தட் உங்களுக்கும் யூஸாக இருக்கும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வேர்க்கடலை ஒன்றும் அதிகமாக போட்டிங்கனாக்கா அது பர்பி மாதிரி அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு ஸ்மெல் பண்ணி வரும். இதை சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னாக்கா அது புத்தி கூர்மை. அதுக்கு இந்த பக்கம் வந்தாக்கா இது இருக்குது, இதை சாப்பிடலாம், இதனால் நமக்கு உடம்பு இதாகுதுன்னு சொல்லிட்டு அது அந்த சைடில் கொஞ்ச நாளைக்கு வர்றது கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் வருதுன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா அது சுத்தமாகவே இப்போ கம்ப்ளீட்டாக வர்றதில்லை. இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதனால் எலி செத்து நம்ம வீட்டுக்குள்ளே எங்கேயோ இருந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இது எங்கன்னா ஓடி போயிடுது. இந்த மெத்தட் எனக்கு கை கொடுத்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களுக்கு கை கொடுக்குதா, நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதான்னு சொல்லுங்கள். எலி வர இடத்துலலாம் ரெண்டு ஒன்று வச்சிங்கன்னா அது சாப்பிட்டுட்டு அது எங்கேயோ ஓடி போயிடுது. இது பாருங்கள், இந்த இடம் தான் ரொம்ப அமக்கலம் பண்ணி மண்ணை தண்ணி இருக்கிறதுனால மண்ணை கீழே இருந்து தோண்டி பள்ள மாதிரி பண்ணி வச்சுருக்கு. அந்த இடுக்கில் பார்த்திங்கன்னா இங்கே வச்சது தான் உடனே 5 நிமிஷத்துலேருந்து பார்க்குறோம், எல்லாமே சாப்பிட்டு போயிடுச்சு. நீங்களே செஞ்சு பாருங்கள். நன்றி.